வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி மஷ்ரூம் 65 செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில். காளான் வாங்கிக்கோங்க. காளான் வாங்கிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ தகுந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட்டுக்கு தேவையான இஞ்சி கொஞ்சோண்டு, பூண்டு 2-3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சக்கப்புறம் நமக்கு தேவையான எண்ணெய் நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிளகாத்தூள் 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நமக்கு தேவையான உரப்புக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக கடல மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட் பண்ண இஞ்சி பூண்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு காளானில் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதில் வேணும்னா கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாமா, அது வந்து அவங்களோட சாய்ஸுங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பொடியும் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம மிக்சிங் பண்ணுறதாங்க இப்போ வேலை. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பொடியும் எல்லா பக்கம் சேர்கிற மாதிரி. உப்பு காரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. உப்பும் காரம் சரியாக இருக்குன்னா, உரப்பு குறைஞ்சினா மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. உப்பு குறைஞ்சினா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளானை எண்ணெயில் போட்டுருங்க ஒரு பீஸாக. நல்லா பொரிச்சதுக்கப்புறம் காளானை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம காளான் 65 ரெடி. அருமையான சுவையான காளான் 65 ரெடி.